டுடே கிளாஸில் 5 ஸ்டிச்சஸ் சொல்லித்தரேன். ஓகே, 5 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பீட்ஸில் போட்டுக்கோங்க, எல்லாமே கரெக்டாக நீட்டாக வரும். குச்சி ஒர்க்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. கீழே இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு மேலேருந்து கீழேக்கு இந்த மாதிரி போட்டுகிட்டே போங்க. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஹேரிங் போன் மாதிரியே வரும், பட் கொஞ்சம் கேப் விட்டு மாதிரி அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே போங்க. த்ரெட்டில் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட் போட்டுட்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் கண்டினியூ பண்ணிகிட்டே போங்க. இன்ட்டு மாதிரி வரும். இப்போ பேக்கில் நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பீட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சேம் கீழே இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டுட்டு இன்ட்டு மாதிரி போட்டுகிட்டே போங்க. பீட்ஸில் போடுங்க. கட்டு அதில் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் அவ்வளோ நீட்டாக வராது, கட் பீட்ஸில் பண்ணும்போது. ஸோ சுகர் பீட்ஸில் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கிறது வாங்கி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஹோலு பெருசாக இருக்காது. ஒரு பீட்ஸில் கொஞ்சம் கஷ்டமாகும், இந்த டைட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீடலும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி நீடல் செப்ரேட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பீட்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 2 பீட்ஸ் போடுறேன். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே நாட் போட்டுக்கோங்க. மறுபடியும் இன்ட்டு மாதிரி பண்ணி 3 போடாதீங்க. இதுக்கு அது க்ராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ நல்லா வராது கட் பீட்ஸில். நான் ஃபர்ஸ்ட் காமிச்சேன்ல சுகர் பீட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு லுக்கு கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ மறுபடியும் 2 பீட்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து கீழேக்கு நாட் போடணும். சேம் மெத்தடு கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். இந்த மாதிரி இன்ட்டு போட்டுகிட்டே போங்க ஃபஸ்ட்டு த்ரெட்டில். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துகிட்டு கார்டிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு த்ரெட்டில் பீட்ஸில் செப்ரேட்டாக லைன்ஸ் போட்டுட்டு இது போட்டதுக்கப்புறம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் கீழே நாட் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட் எடுத்துக்கணும். கீழே கட் பண்ணி விடுங்க நாட் போட்டுட்டு. டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கே இந்த கலரில் போட்டு காமிக்கிறேன். டபுள் த்ரெட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜிலிருந்து நீடல் எடுத்துக்கோங்க. ஓகே, நீடல் எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடு நீடலில் இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர் போட்டால் உங்களுக்கு அழகாக தெரியும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துலேருந்து இந்த கேப், கீழே கேப் இருக்குல்ல, கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஸோ இந்த மாதிரி லூஸாக இருக்கட்டும், அந்த ஷேப் தெரியணும். ஸோ க்ராஸாக போட்டுகிட்டே போகணும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி த்ரெட் போட்டுகிட்டே போங்க. ஸோ இந்த த்ரெட் இடத்துலையும் நீங்கள் பீட்ஸ் போட்டுட்டு கோடிங் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மாதிரி கோடிங் பண்ணிகிட்டே போகணும். சேம் மெத்தடு த்ரெட்லேயும் பண்ணிகிட்டே போங்க. டிஃப்ரெண்ட் கலர் போட்டால் தான் கொஞ்சம் தெரியும் நமக்கு. இந்த மாதிரி கோடிங் பண்ணி கீழே நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு பேக் கார்டிங் ஸ்டிச்சு. ஃபர்ஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுல் லைனு பேக் ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க. இந்த மாதிரி ஸ்மால் பண்ணாலும் இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் பெருசாக பண்ணுறேன். நீங்கள் பண்ணும்போது ஸ்மால் பண்ணுங்க. இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் பீட்ஸில் பண்ணும்போது ஒரு பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுகிட்டே போங்க. இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க எட்ஜில். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துகிட்டு இந்த கீழே இருந்து மறுபடியும் த்ரெட்டு இந்த மாதிரி எடுத்து சுற்றிட்டே போங்க. ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி சுற்றிட்டே போகணும். இந்த மாதிரி பாம்பு மாதிரி இந்த மாதிரி சுற்றிட்டே போகணும் ஃபுல்லாக. இந்த மாதிரி லூஸாக கார்டிங் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எட்ஜில் நாட் போட்டுக்கோங்க. ஒன்று த்ரெட்டில் ஃபுல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ஸ் போட்டுட்டு பீட்ஸ்லேயும் த்ரெட்டில் இந்த மாதிரி சுற்றி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு வி ஸ்டிச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சேம் இந்த இடத்துல கீழே வி மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பாயிண்ட்லேருந்து மறுபடியும் எங்கே வி வேணும் அந்த இடத்துல மறுபடியும் வி போட்டுக்கோங்க.
அப்போ இங்கே நாட் ஆகிடும் இந்த இடத்துல. ஓகே, சேம் ப்ராசஸ் ஃபுல்லாக த்ரெட்டில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீட்ஸில் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இன்னொரு லைன். சேம் மெத்தடு வி ஸ்டிச் போட்டுக்கிட்டே போங்க. இந்த மாதிரி பீட்ஸில் பண்ணும்போது 2 கட் பீட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிடலில் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இங்கே நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 கட் பீட்ஸ் போட்டுக்கோங்க. எல்லா பீட்ஸ்லும் இந்த நீடல் போகவே போகாது. ஸ்மால் நீடல் கிடைச்சா அந்த நீடலில் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த மாதிரி 2 பீட்ஸ் போட்டுட்டு நாட் போட்டுக்கிட்டே போங்க பீட்ஸில் பண்ணும்போது. இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் கார்டிங் ஸ்டிச், இது எதுமோ செயின் கார்டிங் ஸ்டிச். ஸோ இந்த இடத்துல செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நார்மல் செயின் ஸ்டிச் போடுவாங்கள்ல அந்த மாதிரி. இந்த இடத்துல ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. கிட்ட ஸ்மாலாக பண்ணால் கொஞ்சம் இன்னுமே அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கீழே நாட் போட்டதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஓகே, இன்னொரு இடத்துல செயின் ஸ்டிச் இடத்துலையும் நான் செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நார்மல் செயின் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அந்த ஸ்டிச் போட்டுட்டு கீழே நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ ரன்னிங் ஸ்டிச் இடத்துல டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் இந்த இப்போ 2-3 ஸ்டிச்சஸ் கார்டிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, சேம் மெத்தடில் கார்டிங் பண்ணிக்கிட்டே போங்க. இந்த மாதிரி இது லூஸாக எதுவுமே வைக்க வேண்டாம், நார்மலாக டைட்டாகவே பண்ணிக்கிட்டே போங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு போகலாம். பீட்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு பீட்ஸ் போட்டுட்டு கார்டிங் பண்ணிக்கிட்டே போங்க. ஒரு பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சுற்றுங்க. சேம் மெத்தட், ஒரு பீட்ஸ் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றிடுங்க. ஸோ கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க இந்த மெத்தடு. அதுக்கப்புறம் எண்டில் நாட் போட்டுக்கோங்க ஆனதுக்கப்புறம்.
இப்போது செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயும் இந்த மாதிரி மிடல்லேருந்து இந்த சைடில் ஆப்போசிட் செயின் மிடலில் இந்த மாதிரி சுற்றிட்டே போங்க. ஃபுல்லாக த்ரெட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் போட்டுட்டு மிடல்லேருந்து கார்டிங் பண்ணிக்கிட்டே போங்க. பீட்ஸ் வரும்போது ஒரு கார்டிங்கில் ஒரு பீட்ஸு, ஒரு கார்டிங்கில் ஒரு பீட்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு போங்க. இப்போ ரன்னிங் ஸ்டிச்சில் சொல்லியிருக்கல சேம் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிடல்லேருந்து இந்த மாதிரி சுற்றிடுங்க. ஃபுல்லாக செயின் ஸ்டிச் பீட்ஸில் பண்ணி அதில் சுகர் பீட்ஸில் பண்ணி அதுக்கப்புறம் கார்டிங் டிஃப்ரெண்ட் கலர் பீட்ஸ்லேயும் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி எப்படி பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனதுக்கப்புறம் எட்ஜில் நாட் போட்டுக்கோங்க.